ஹாய் எவ்ரிவன். நான் உங்க அமுதனி சசிகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூல் ஜியாகிரஃபி ஃபேக்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், ரொம்ப நம்ப முடியாத ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஸ்டில் க்ரோயிங். மவுண்ட் எவரெஸ்ட் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் யூரேஷியன் டெக்டானிக் ஆக்டிவிட்டினால மவுண்ட் எவரெஸ்ட் வந்து வருஷம் 2 மில்லிமீட்டர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ் இந்தியா 1856 பார்க்கும்போது 29,002 ஃபீட் இருந்தது. இப்போ வந்து கரண்ட்டாக 2020 அவங்க பார்த்தப்ப 29,032 ஃபீட் இருந்தது. ஸோ 30 ஃபீட்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்கா இஸ் ஸ்ப்ளிட்டிங் அப்பார்ட். ஸோ ஆஃப்ரிக்கா வந்து பிரிஞ்சுக்கிட்டே வருது. த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரிஃப்ட் இஸ் ஸ்லோயிங் டிவைடிங் த காண்டினென்ட் இன்டு 2. இட் குட் இவென்ச்சுவலி ஃபார்ம் அ நியூ ஓஷன். இதனால் வந்து ஒரு புது ஓஷனோ இல்லை ஒரு புது காண்டினென்ட்டோ வந்து வரலான்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபோட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இப்படி பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரியறதை நம்ம இப்போவே பார்க்கலாம் ஃபோட்டோவில். ஸோ கொஞ்ச நாள் அடைவில் நல்லா பிரிஞ்சுக்கிட்டே போய் இது கடைசியில் ஒரு புது ஓஷனாகவும் ஒரு புது காண்டினென்ட்டாகவும் ஃபார்ம் ஆயிருங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரஷ்யன் ஸ்பான்ஸ் 11 டைம் ஜோன்ஸ். ரஷ்யாவில் வந்து 11 டைம் ஜோன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் ஜோன் தான் இருக்குது. அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்டில் வந்து லாட்டிடியூட் வந்து கிராஸ் ஆகுது. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் வந்து லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் பை ஏரியா. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் ஆஃப் தி டைம் ஜோன்ஸ், எர்த்தில் இருக்கக்கூடிய ஹாஃப் ஆஃப் த டைம் ஜோன்ஸை வந்து ரஷ்யா வந்து கவர் பண்ணுது. இந்தியாவுடைய டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டைம் கிரீன்விச்சில் இருக்கக்கூடிய அந்த லண்டனில் இருக்கக்கூடிய கிரீன்விச்சில் தான் வந்து 0 டிகிரி லாங்கிடியூடு பாஸ் ஆகிறதுனால அதை தான் வந்து நம்ம வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டைம் ப்ளஸ் 5 hours 30 minutes ஆட் பண்ணால் அதுதான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா யூரோப்லேயும் இன்னொரு எண்டு வந்து நார்த் அமெரிக்காவில் அலஸ்காவில் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணி அப்படின்னா இன்னொரு எண்டில் வந்து அடுத்த நாள் காலையில் 12 மணியாகவே மாறிடுது. ஸோ அதனால தான் வந்து 11 ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசஸ் 20% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன். நம்ம வேர்ல்ட்ஸோடைய ஆக்சிஜனே வந்து 20% வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இது நம்ம ஆஃபன் வந்து லங்ஸ் ஆஃப் தி எர்த்துன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கயானா, அப்புறம் வந்து கயானா, வெனிசுலா, கொலம்பியா, பிரேசில், பெரு, பொலிவியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகிருக்கு. இது வந்து சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டில் இருக்குது. இதோடைய மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தான் இருக்குது. இதான் வந்து லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆன் எர்த். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெர் இஸ் அ கண்ட்ரி இன்சைட் அ சிட்டி. ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு கண்ட்ரி இருக்குது. இப்போ ரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்டாலியோடைய கேபிட்டல். ஸோ அது ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்குள்ளே ஒரு கண்ட்ரி இருக்குது. அதான் வேட்டிகன் சிட்டி. இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இதை யார் வந்து இந்த கண்ட்ரியோடைய யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூ கேன் ஸ்டாண்ட் 4 ஸ்டேட்ஸ் அட் ஒன்ஸ். நம்மளால் 4 ஸ்டேட்டில் மொத்தமாக நம்மளால் வந்து ஒரே டைமில் இருக்க முடியும். இப்போ வந்து யூட்டா, கொலராடோ, அரிசோனா, நியூ மெக்சிகோவில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து 4 கார்னர்ஸ் மான்யூமெண்ட் அப்படின்னு யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ வந்து இந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை வந்து உத்தாலையும் இன்னொரு கை வந்து கொலராடோலையும் ஒரு கால் அரிசோனாலையும் இன்னொரு கால் வந்து நியூ மெக்சிகோலையும் இருக்குது. ஸோ மீனிங் என்னென்னா இந்த குழந்தை வந்து 4 ஸ்டேட்லேயுமே ஒரே டைமில் வந்து இருக்குது. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே 4 ஸ்டேட் வந்து ஒரே இடத்துல 4 ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்டார்டிகா இஸ் அ டெசர்ட். அண்டார்டிகா வந்து ஒரு டெசர்ட், லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. அது வந்து என்னதான் ஐஸால் கவர் ஆயிருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கிறதுனால அதுதான் வந்து லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. ஐஸ்லாண்ட் ஹேஸ் நோ மஸ்கிட்டோஸ். ஐஸ்லாண்டில் கொசுக்களே வந்து இருக்காது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட்டாலையும் அங்கே வந்து நீர் தேக்கம் ஸ்டாக்னன்ட் ஆஃப் வாட்டர் இல்லாததுனாலையும் ஐஸ்லாண்ட் வந்து ஒன் ஆஃப் த பிளேசஸ் ஆன் எர்த் வித்தவுட் மஸ்கிட்டோஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேக் பைக்கால் இஸ் த டீப்பஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு. டீப்பஸ்ட் லேக் வேர்ல்டுலே வந்து பார்த்தீங்கன்னா லேக் பைக்கால். இது வந்து ரஷ்யாவில் இருக்குது. 5300 ஃபீட் டீப். அது மட்டும் இல்லாமல் 20% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் அன்ஃப்ரோசன் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து லேக் பைக்கால தான் வந்து இருக்குது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியா ஹேஸ் தி ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம வேர்ல்டுலேயே வந்து ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் தால் லேக் ஸ்ரீநகரில் வந்து இருக்குது. இது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஒரே ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தால் லேக்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளோட்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹவுசஸ், இந்த மாதிரி பல வந்து ஃப்ளோட்டிங்லேயே வந்து இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 10 இம்பார்ட்டண்ட்டான நம்ப முடியாத ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ், ஏதாவது குவரிஸ் இருந்தாலோ, இல்லை ஏதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் அதை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.